முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையால் தீர்வு கிடைக்காது. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த சீனா வலியுறுத்தல். மோகன் பகவத்துக்கு சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் எதிர்ப்பு. உள்நோக்கத்துடன் அந்த அமைப்பு செயல்படுவதாக இந்தியா குற்றச்சாட்டு. பலத்த பாதுகாப்புடன் 16 ஆண்டுகளுக்கு பின் கோயிலுக்குள் நுழைந்த பட்டியலின மக்கள். கோயிலை கழுவிய பின் எதிர்த்தரப்பினர் வழிபட்டதால் பதற்றம். 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாதது ஏன்? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை போருக்கான தீர்வாக அமையாது என்று சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக போர் தீவிரமடைந்துள்ளது. அதனால் சர்வதேச எரிபொருள் போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமாக திகழும் ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் நீடிக்கிறது. ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவில் கடுமையான பொருளாதார தடைகளையும் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்தார். அத்துடன் ஈரானுக்கு வணிக ரீதியில் உதவி செய்யும் எந்த ஒரு நாடும் மிக கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லிங் ஜியான், டெஹ்ரானும் வாஷிங்டனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார். ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடை போருக்கான தீர்வாக அமையாது என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவின் இந்த நிலைப்பாடு ஈரானிய தலைவர்களுக்கு உத்வேகத்தை அளித்துள்ளது. டெஹ்ரானில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான், ஈரான் தற்போது வலுவான நிலையில் கண்ணியத்துடன் இருப்பதால் ஈரானின் வெற்றியை ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரிப்பதாகவும் பல மாதங்களாக நீடிக்கும் மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார். அதேபோல அதிகாரத்தின் மொழியால் பேசும் அமெரிக்கர்களுக்கு ராஜதந்திர மொழி புரியவில்லை என்று கூறியுள்ள ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவரான இப்ராஹிம் அஜிஜி, ஈரான் என்ற மாபெரும் தேசத்திடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அமெரிக்கா வெளியேறுவதை வரலாறு காட்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்து ஈரான் மற்றும் ஓமன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர்கள் தொலைபேசியில் விவாதித்துள்ளனர். இதனிடையே சீனாவை எதிர்கொள்வதிலும் ஆசிய பகுதியில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதிலும் அமெரிக்காவின் பலம் குறைவதாக ஆசிய நட்பு நாடுகள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே இஸ்ரேல் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவிகளை வழங்கச் சென்ற புளோட்டிலா சமூக ஆர்வலர்களை இஸ்ரேல் படைகள் தடுத்து நிறுத்தியது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச கைது வாரண்டை துருக்கி பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் அந்நாட்டு நீதித்துறை அமைச்சர் அகின் குர்லக் பதிவு செய்துள்ளார். RSS அமைப்பு மற்றும் அதன் தலைவர் திரு மோகன் பகவத்திற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்து சமயத்தினரின் அஹெட் என்ற அமைப்பு வரும் 29ஆம் தேதி நியூயார்க்கில் உலகளாவிய ஒருமைப்பாட்டு விழா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் திரு மோகன் பகவத் அங்கிருந்து கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்கிறார். இந்நிலையில் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் என்ற அமைப்பு இந்திய பிரதமர் திரு மோடி உறுப்பினராக உள்ள RSSின் துணை அமைப்புகள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறியது. அத்துடன் அமெரிக்கா வரும் திரு மோகன் பகவத்திற்கு தூதரக ரீதியிலான சிறப்பு மரியாதைகள் அளிக்கக்கூடாது, அவருடன் உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை எதுவும் நடத்தக்கூடாது எனவும் RSS உறுப்பினர்களுக்கு தடை விதிப்பது குறித்து அமெரிக்க அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீன் ஜெய்ஸ்வால், சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் பல ஆண்டுகளாகவே இந்தியா குறித்த வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான கருத்தை தெரிவித்து வருவதாக கூறினார். सवाल आपका देखिए, ये जो संस्था की आप बात कर रहे हैं, जो इकाई की बात कर रहे हैं, ये सबको हमको पता है कि ये एक पक्षपाती संस्था है और कितने सालों से ही कई एक सालों से ये भारत के बारे में उल्टी सीधी बातें और साथ में भड़काने वाली बातें ये करता रहा है। तो मैं तो कहूँगा कि ऐसे संस्थानों से हमको दूर रहना चाहिए, क्योंकि ये संस्थान और ऐसे संस्थान के पास अपने खुद के एक एजेंडा होता है। கடந்த ஆண்டும் RSS மற்றும் திரு மோகன் பகவத்திற்கு அமெரிக்க அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
கடலூர் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியேறியதும் தண்ணீர் ஊற்றி கோயில் கழுவப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே பல்லவராயநத்தம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபட மற்றொரு சமூகம் அனுமதிப்பதில்லை என கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பட்டியலின மக்களையும் கோயிலுக்குள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோயிலில் கரகம் தூக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி தங்களையும் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என கோரி பட்டியலின மக்கள் கரகம் மற்றும் சீர்வரிசை பொருட்களுடன் கோவிலை நோக்கி வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோவில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வழிபட வந்த பட்டியலின மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சமரசத்திற்கு உடன்படாமல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் தனித்தனியாக பிரித்து பட்டியலின மக்களை மட்டும் பலத்த பாதுகாப்புடன் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றனர். 16 ஆண்டுகளுக்கு பின் கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வெளியேறியதும் அந்த கோயிலை ஊர் மக்கள் தண்ணீர் ஊற்றி கழுவினர். கிராம மக்களின் இந்த நடவடிக்கையால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் விழுப்புரம் சரக டிஐஜி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாதது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளராக எஸ் முத்தையா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி திரு புகழேந்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவையான தகுதிகள் இல்லாத திரு முத்தையா எதன் அடிப்படையில் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளார் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பல்கலைக்கழக தரப்பு வழக்கறிஞர் தற்காலிக பொறுப்பு பதிவாளராக மட்டுமே திரு முத்தையா செயல்படுவதாகவும் அதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருப்பதாகவும் தகுதியான அதிகாரியால் அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நிரந்தர பதிவாளரை நியமிப்பதற்கான அறிவிப்பு கடந்த ஜூன் 2ஆம் தேதியே வெளியிடப்பட்டு தேர்வு நடைமுறைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 14 பல்கலைக்கழகங்களில் தற்போது துணைவேந்தர்கள் இல்லை என்றும் பெரும்பாலான நிறுவனங்கள் பொறுப்பு பதிவாளர்களால் நிர்வகிக்கப்படுவதாகவும் முக்கிய முடிவுகள் ஒருங்கிணைப்பாளர் குழுக்களால் எடுக்கப்படுவதாகவும் இரு தரப்பு வழக்கறிஞர்களும் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி துணைவேந்தர் பதவிகள் ஏன் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன என்பதற்கான காரணங்கள் குறித்தும் அப்பதவிகளை நிரப்ப எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டார். இவ்வழக்கு 3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி கூறினார். ஆனால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் எஸ் முத்தையாவை அப்பதவியிலிருந்து நீக்க கோரிய மனுவை விசாரிக்க நீதிபதி மறுத்துவிட்டார். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாரை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். கடந்த வாரம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் திரு ஐயாசாமி கிராம உதவியாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களின் விவரங்களை சேகரித்து வழங்க உத்தரவிட்டார். மறுபுறத்தில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இடதுசாரிகள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி உள்ளிட்டவை நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. இந்த 2 விவகாரங்களுக்கும் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாரே பொறுப்பானவர் என்ற முறையில் இடதுசாரி மாணவர் இயக்கங்களை குறிவைப்பதன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாடியுள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் திரு சாய்குமார் தலைமைச் செயலாளர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்றார். இடதுசாரிகளை ஒடுக்க வேண்டும், இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகளை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே இந்த வழிகாட்டல் என்பது தலைமைச் செயலாளரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்ற முறையில் உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து தலைமைச் செயலாளரை நீக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறோம். தலைமைச் செயலர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று அனைத்து மாவட்டங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்த உள்ளனர். இதேபோல கம்யூனிஸ்ட் மாணவர்களை குறிவைத்து பட்டியலிட்டது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி திரு சுப்பராயன் தமிழ்நாட்டில் நடப்பது தாவேக ஆட்சி அல்ல, அதிகார வர்க்கத்தின் ஆட்சி என கண்டித்துள்ளார்.
இதனிடையே செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்திருந்த ரயிலின் சேவை திடீரென நிறுத்தப்பட்டதை கண்டித்து கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக லிட்டருக்கு 50 ரூபாய் வழங்க கோரி நாளை மறுநாள் முதல் ஆவினுக்கு பால் வழங்குவதை நிறுத்தப் போவதாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தியது. மாட்டுத் தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் கடுமையாக உயர்ந்ததால் இந்த உயர்வு போதாது என்று தெரிவித்துள்ள தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பால் விலையை உயர்த்த கோரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக பால் கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் ஆவினுக்கு பால் வழங்க மாட்டோம் என தெரிவித்தனர். 24/8 திங்கட்கிழமையிலிருந்து ஆவினுக்கு பால் வராது, வழங்கவும் முடியாது. எங்கள் பாலை நாங்களே பயன்படுத்திக்கிறோம். ஆவினுக்கு அதுக்கு முன்பாகவே அரசு ஒரு லிட்டருக்கு 50 ரூபாய் அறிவித்தால் மட்டுமே பால் வரும், இல்லைன்னா வராது. தமிழ்நாடு பூராமே அனைத்து பால் உற்பத்தியாளர்களும் பண்ணுறோம். இது போராட்டம்னு சொல்கிறத விட நாங்கள் ஆவினை விட்டு வெளியே போகிறோம், விடை கொடுங்கள்னு கேட்குறோம். எள், கடலை புண்ணாக்கு உள்ளிட்ட தீவனங்கள் 2 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் அரசு அறிவித்த தொகை ஏமாற்றம் அளிப்பதாக கூறி திருபுவனம் அருகே ஏனாதியில் பாலை கீழே கொட்டி போராட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டனர். பால் விலையை லிட்டருக்கு 10 ரூபாயும் ஊக்கத்தொகை 5 ரூபாயும் வழங்காவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விற்பனை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். மதுராந்தகம் அடுத்த பவுஞ்சூர் பஜாரில் பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லிட்டருக்கு 10 ரூபாய் வழங்க முன்வராத தமிழக அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவில் கார் வாங்கி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் 50% மானியத்தில் மாட்டுத் தீவனமும் மாட்டுக் கொட்டகை அமைத்து தர வேண்டும், சத்துணவு திட்டத்திற்கு பால் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். கொறடா உத்தரவை மீறிய 6 எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்காமல் எடப்பாடி திரு பழனிசாமி விடமாட்டார் என முன்னாள் அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் திரு சீனிவாசன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியை நடத்தி வருவதாகவும் தங்களிடம் உள்ள எம்எல்ஏக்கள் ஓடிப்போய்விடக் கூடாது என்பதற்காக அரசின் பணத்தை எடுத்து கார் வாங்கி கொடுப்பதன் மூலம் நேர்மையான முதலமைச்சர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் என்றும் சாடியுள்ளார். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் மக்களின் நம்பிக்கையை திரு விஜய் இழந்துவிட்டதாகவும் இடைத்தேர்தல் வந்துவிடும், அதில் வெற்றி பெறலாம் என்பதை அவர் மறந்துவிட வேண்டும் என்றும் சாடியுள்ளார். கட்சியின் கொறடா உத்தரவை மீறி பதவியை ராஜினாமா செய்த 6 முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது எடப்பாடி திரு பழனிசாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இடைத்தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று பதவியை பறிப்பார் என்று அவர் கூறினார். ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய கொறடாவின் உத்தரவை மீறி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்கக்கூடாது, தகுதி இருக்கக்கூடாது என்று வழக்கு போட்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று அந்த 6 பேருடைய எம்எல்ஏ பதவி பிடுங்காமல் எடப்பாடி விடமாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இடைத்தேர்தல் வந்துவிடும், மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்திலே விஜய் இருந்தால் அது மறந்துவிட வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் திரு சி.வி. சண்முகம், திரு வேலுமணி போன்றோர் பதவி கிடைக்காததால் தனி அணியாக செயல்பட்டு அதிமுகவுக்கு துரோகம் இழைப்பதாகவும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றும் திரு சீனிவாசன் கூறினார். இதற்கிடையே சிவகங்கையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஒட்டியுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு கடனில் இருப்பதாக கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது நியாயமா என அதில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சியின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். வடமாநில பதுக்கல் நடவடிக்கையால் செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு இதுவரை இல்லாத அளவில் சர்க்கரை விலை கிலோவுக்கு 25 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் மழை பொழிவு குறைந்துள்ளதால் கரும்பு உற்பத்தி குறைந்து சர்க்கரை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி விழா மற்றும் தீபாவளி போன்ற தொடர் பண்டிகைகளில் இனிப்புகள் தயாரிக்க சர்க்கரை முக்கியமானதாக உள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சர்க்கரை உற்பத்தி ஆலைகள் சர்க்கரையை பதுக்கி வைப்பதால் இந்த விலை உயர்வு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் வெல்லம், நாட்டு சர்க்கரை உள்ளிட்டவற்றின் விலை அதிகரித்துள்ளதாகவும்
வரும் நாட்களில் மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை கோயம்பேடு மொத்த விலை வியாபாரிகள் தெரிவித்தனர். விலையேற்றம் 4 முதல் 5 ரூபாய் தான் ஏறும் கிலோவுக்கு. ஆனால் இந்த முறை 20லிருந்து 25 ரூபாய் ஏறி இருக்கு. அதற்கான காரணமே பதுக்கல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் டேக்ஸை குறைச்சா நார்மலாகவே எல்லாருமே வெளியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க சர்க்கரை மூட்டைகளை. அதனால் விலை குறைய வாய்ப்புள்ளது. கரும்பு மூலதனமாக கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலையேறிடுச்சு. நாட்டு சர்க்கரை, சேலம் வெல்லம், வேலூர் வெல்லம், அச்சு வெல்லம் கிலோவுக்கு 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு இந்த ஒரு வாரத்தில். இதனிடையே 11 நாட்களுக்கு பிறகு கோழி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தின் முட்டையின் கொள்முதல் விலை 5 ரூபாய் 40 காசுகளாக இருந்த நிலையில் ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 20 காசுகளாக முட்டை விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கூடுவாஞ்சேரியில் கொல்லப்பட்ட பெண்ணின் உடல் பாகங்களை பிரியாணி அண்டாவில் காய்கறிகளுடன் சேர்த்து கொலையாளிகள் வேக வைத்து சமைத்த கொடூரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி சென்னையிலிருந்து ஆக்ரா சென்றடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவப்பு நிற சூட்கேஸில் வெட்டப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் பாகங்கள் சுற்றப்பட்டிருந்த பாலித்தீன் பையில் சென்னை துணிக்கடையின் விளம்பரம் இருந்ததால் ஆக்ரா போலீசார் சென்னையில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 350 சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் கடந்த 3ஆம் தேதி ஒரு தம்பதி சிவப்பு நிற சூட்கேஸை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் வைத்துவிட்டு பூங்கா நகர் ரயில் நிலையம் சென்று புறநகர் ரயிலில் ஏறி கூடுவாஞ்சேரியில் இறங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கூடுவாஞ்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வாடகை வீடுகள், தங்கும் விடுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். அப்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த வீட்டு கதவை உடைத்து போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு வெட்டப்பட்ட நிலையில் பெண்ணின் உடல் பாகங்கள் இருப்பதும் பிரியாணி அண்டாவில் மைதா மாவுடன் பிசைந்து காய்கறிகளை சேர்த்து உடல் பாகங்களை வேக வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வீட்டில் ஒடிஷாவைச் சேர்ந்த மாணிக் லஸ்கர் மற்றும் பகபதி மாஜி ஆகியோர் தங்கியிருந்ததாகவும் அவர்களுடன் சில நாட்களாக 45 வயது பெண் ஹைதுல் நிஷா என்பவர் தங்கியதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்டவர் ஹைதுல் நிஷா என்பது உறுதியான நிலையில் தலைமறைவான தம்பதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண்ணை கொலை செய்து உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி சமைத்த சம்பவம் கூடுவாஞ்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை போருக்கான தீர்வாக அமையாது என்று சீனா தெரிவித்துள்ளது. RSS அமைப்பு மற்றும் அதன் தலைவர் மோகன் பகவத்திற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாதது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.